ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேடு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேடை பார்த்திங்கன்னா 2 பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஆனால் உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக வரவே வராது. வாங்க எப்படி செய்யலாம் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 கொத்து கருவேப்பிலையில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் இது க்ரீன் டால் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு உங்களுக்கு முடிக்க ரொம்பவே வளர்ச்சிக்கு யூஸாக இருக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இல்லாமல் பாதுகாக்கும். கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுடைய கருமை நிறமாகுங்க. இப்போ இந்த 2 பொருளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வறுக்க போகிறோம். இந்த கடையை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் பெர்மனண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வறுக்கும் போது ஈஸியாக வறுப்படும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு பவுலில் கொட்டி கூட காமிக்கிறேன். இந்த அளவுக்கு பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏதாச்சும் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் போட்டு நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இப்படி பொடிச்சு நீங்கள் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வேகமாக கருமை நிறமாக்கிடும். நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஹேர் பேக் போடும்போது இந்த பச்சை பயிரிலேயே நம்ம ஹேர் பேக் நம்ம போடுவோம். நல்லா முடியை ஷைனிங் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்படியே முடி நீங்கள் பிடிச்சி பார்க்கும்போது ரொம்ப சில்கியாக இருக்கும். அந்தளவுக்கு பச்சை பயிறு நம்ம முடிக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அதில் நம்ம ஹேர் டை செய்யும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா முடியும் கொட்டாமல் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ உச்சி தலையில் அந்த முடி ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட். இப்போ பார்த்திங்கன்னா நான் மூடி போட்டு தான் எப்போவுமே நீங்கள் ஹேர் டை செய்யும்போது மூடி போட்டு நீங்கள் எடுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே சீக்கிரமாக கருமை நீராகமாக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த புகைச்சலும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா எப்போ மூடி போட்டு செஞ்சு பாருங்கள், ஸ்பீடாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அதே மெத்தடில் இதையும் எந்த கடையாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போவுமே கருவேப்பிலை இலை, மருதாணி இலை, முருங்கை இலை இதெல்லாம் முடிக்கு நல்லா கருமை நிறம் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட். எப்போ எந்த கடை செஞ்சாலும் நம்ம இதில் ஏதாவது ஒன்று எடுத்து சைடாக வச்சு செய்யும்போது உங்களுக்கு ஹேருக்கும் பாதிப்பு இருக்காது. அதே சமயத்தில் முடியை எப்போவுமே கருமை நிறமாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தான் ஒரு முடி பக்கத்தில் வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஹேர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலை இலையை நம்ம யூஸ் பண்ணும்போது இன்டர்னலாக அதாவது எப்போ பார்த்தாலுமே நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ணாமல் இன்டர்னலாகவும் அதாவது ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு முடி கருமை நிறமாகும். கருவேப்பிலை அதாவது ஹேர் க்ரோத்துக்கு ஒரு குயின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு கருவேப்பிலையில் அவ்வளவு அயன்ஸ் நமக்கு இருக்குது. முருங்கை இலையில் இருக்கிறது மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எப்போவுமே டெய்லி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இந்த கறி லீவ்ஸை எடுத்து நீங்கள் நல்லா ஃபுட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ஹேர் பேக்குக்கும் எந்த விதத்துலையாவது நீங்கள் கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு முடிக்கின்னு எந்த விதமான ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது. முடியை நல்லாவே சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஸ்ட்டுன்னு சொல்லலாம். கருவேப்பிலை இலை நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு முடிக்கு சேஃபாக வச்சுக்கும். இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை நிறமாக வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். எப்போன்னு சொல்கிறது தான், ஹேர் டைன்னு செய்யும்போது நீங்கள் அதுக்குன்னு தனியாக பாத்திரம் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஹேர் டை பண்ணிவிட்டு என்ன தான் கழுவினாலும் அந்த கருப்பு நிறம் போகாது. என்னோடய பிளேட்டே பார்த்திங்கன்னா எல்லாமே கருப்பாயிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜார் அப்படின்னா இதுக்கு மட்டும் தான் நான் வச்சுப்பேன். வேறு இந்த ஃபுட்டு இதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணிக்கவே மாட்டேங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன தான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களுக்கு
அந்த நைஸ் பவுடராக நமக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நைஸ் பவுடர், அந்த பவுடர் மட்டும்தான் நம்ம முடியில் வந்து பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இப்போ திப்பி திப்பியாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய துணி, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயுமே வந்துட்டு உதிர ஆரம்பிச்சிடும். ஃபேஸில் வந்து உதிர ஆரம்பிக்கும், ஃபேஸ் வேஸ்ட்டாக போயிடுங்க, கருப்பாக மாறிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஜலிச்சிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஹேரை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜென்ட்ஸ் அப்படியே ஜென்ட்ஸ் லேடிஸ் யார் வேணாலும், சின்ன குழந்தைகள் யார் வேணாலும் இந்த கடையை போடலாம். இப்போ ஜென்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து லைட்டாக எவ்வளவு வந்து கோகனட் ஆயில் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளவு வேணுமோ. இதுக்கு இந்த ஹேர் டேக்கு வந்து வேறு எது போட்டாலும் சூட் ஆகாது. ஒன்லி கோகனட் ஆயில் அல்லது கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த 2 ஆயில் தான். இப்போ உங்களுக்கு எவ்வளவு வேணும், இப்போ லேடிஸ்னால் பெரிய முடியாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். டக்குன்னு வந்து ஆயிலை எடுத்தோமா டபால்னு போட்டுட்டோமா அந்த மாதிரி நீங்கள் போடவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப வந்து பொறுமையாக தேங்காய் எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கருமை நிறமாக இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து நீங்கள் சொதன்னு போடணும்னு தேவை கிடையாது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க. இதை வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பஞ்சு மாதிரி இருக்கணும், அதாவது க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. நீங்கள் சும்மா கூட வந்துட்டு இந்த டேயை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளே ஆயில் இதில் கலந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லாவே வந்து ஃபஸ்ட் நாளே குளிக்கணும் அந்த மாதிரி ஒன்றும் வேண்டாங்க. நீங்கள் தாராளமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ டக்குன்னு எங்கேயாச்சும் போகணுன்னா நீங்கள் அப்படி சீவிட்டு நீங்கள் போய்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் ஷாம்பே போட்டால் கூட இந்த ஹேர் டேக்கு வந்து உங்களுக்கு உங்கள் முடியை விட்டே போகவே போகாது. ஏன்னா என்னோடய சிங்க்கு முழுசுமே வந்து இன்னும் கருன்னே இருக்குங்க. என்னால் க்ளீன் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஹேர் டேன்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இது வந்து 12 வயசு 10 வயசு கூட இருக்கிற குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தாராளமாக போட்டு விடலாம். ஏன்னா அவங்களுக்கே வந்து கிரே ஹேர் வந்து டக்குன்னு வந்துட்டு ஏன் வருதுன்னே தெரியல. முடியை வந்து நல்லா பராமரிக்கணுங்க. சின்ன குழந்தைகளுக்கு இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கலாம். நெல்லிக்காய் ஏதோ விதத்தில் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு வரும்போது மட்டும்தான் உங்களுடைய முடியை வந்து சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். நிச்சயம் இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து இல்லை நான் பெர்மனண்ட்டாக தான் வந்து இந்த ஹேரை யூஸ் பண்ணணுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் ஷாம்பு மைல்டாக கூட போட்டுக்கோங்க, ஒன்றுமே ஆகாது. அப்புறம் ஒரு 2 or 3 டேஸ் கழிச்சு கூட நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.